Kaniki Nagar is a resettlement colony in Chennai where many families who were affected by 2004 tsunami and other eviction drives due to beautification of the city were relocated. The colony is named after Kaniki, a legendary Tamil woman who is the central character in the epic Silappatikaram, one of the old Tamil poetry. Kaniki is regarded as a symbol of chastity and loyalty, and also a goddess of justice and vengeance. According to the Silappatikaram, Kaniki's husband was falsely accused of stealing the queen's anklet and executed by King of Madurai. Kaniki then proved her husband's innocence by breaking her own anklet and showing that it contained pearls, unlike the queen's anklet which had rubies. The king committed suicide due to his injustice that he had done. Then she cursed the city of Madurai to be engulfed in flames for the injustice done to her husband. Kaniki Nagar is also known as Chennai's first art district through the effect of S Plus Art India Foundation. It is located in Kanchipuram district in Tamil Nadu, which is 30 km away from the Chennai city. Kanagi Nagar is divided into three divisions: Kanaki Nagar, Ariel Nagar, and Tsunami Nagar. There are 23,704 households, in which 4,000 houses are empty. They are not accordingly collected because of lack of documents or they left the house. In Kanagi Nagar, where 72 slums were resettled, residents grapple with a host of issues, from substance abuse to rampant unemployment, crime, and social stigma. Life here is fraught with challenges. Despite government initiative aimed at improvement, the daily reality for Kanagi Nagar's inhabitants paint a different pictures. Let's listen to their stories and shed light on the harsh reality they faces. ஆமாம், கனகி நகரில் இப்போ நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க. படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம எவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் முக்கால்வாசி பேர் கிராஜுவேட்டட் தான். எல்லாருமே டிகிரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்மலாம் காலேஜ் முடித்தோடனே நெக்ஸ்ட்டு ஜாபுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி ஜாப் வைஸ் இங்கே கிடைக்காதவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த நம்ம இருக்கிற இடம், இந்த கண்ணகி நகர்னு பேர் கேட்டாலே, இப்போ வெளியில் நாங்கள்லாம் போகும்போது காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்குன்னு போகும்போது நம்மளோட ரெஸ்யூமில் கண்ணகி நகர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், வீட்டு அட்ரஸ்லாம் இருக்கனால. ஸோ ஏரியா வைஸ் அவங்க பார்க்குறது என்னென்னா, கண்ணகி நகர்னு பேர் இருந்தாலே அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப ஸ்லம்மானவங்க, அங்கே நீட்னஸ் இருக்காது, அவங்க எப்படி இங்கே வேலை செய்கிறாங்கன்னு மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர, அங்கே இருக்கவங்களும் மனுஷங்க தான் யாரும் நினைக்க மாட்டுறாங்க. அங்கே ஒன்றும் எல்லாம் பிறந்ததுலேருந்தே யாரும் இங்கே இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு ஏரியாவும் அங்கே பில்டிங்ஸ்லாம் வரப்போய் அந்த மாதிரி இடம் மாற்றி தான் எல்லோரும் இங்கே வந்தாங்க. மீள் குடியேற்றம்னு சொல்லுவாங்க, அது மூலிமா வந்தவங்க தான் இங்கே கண்ணகி நகரில் நிறைய பேர். அதில் முக்கால்வாசி இந்த குடிசை மாற்று வாரியம் அதுலேருந்து வந்தவங்க தான் இங்கே இருக்காங்க. அப்படி வந்தவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லைஃப்பை பார்க்கணுன்னா வேலைன்னு ஒன்று இருந்தால் தான் அவங்க சம்பாதிக்க முடியும், அவங்க லைஃப்பை பார்க்க முடியும், குடும்பத்தை. வேலையே அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. எப்படின்னா இப்போது அதான் ரெஸ்யூமில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் கண்ணகி நகர்னு இந்த மாதிரி இருக்கனால, நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வரீங்கன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நம்மளுடைய ப்ரொஃபைல் நம்ம கொடுக்கும்போது நாங்கள் இந்த மாதிரி துறைப்பாக்கம் கண்ணகி நகர்லேருந்து வரோம் அப்படின்னு சொன்னால், ஓ கண்ணகி நகரா, சரி ஓகே கொடுங்க, அப்புறம் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்யூம் ஒன்று வாங்கி வச்சுப்பாங்க. இல்லை மெயில் அனுப்புனோன்னா எங்கள் ரெஸ்யூம் ரிட்டன் எங்களுக்கே வந்துடும். ஏன்னா நாங்கள் கண்ணகி நகர்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறதுனால இங்கே இருக்கவங்க எல்லோரும் அவங்க அதாவது லைக் இவங்களை பற்றி அவங்கக்கிட்ட ஒரு தப்பான ஒரு தாட் இருக்குது. ஸோ அது முக்கியமான ஒரு காரணம் இங்கே வேலை கிடைக்காததுக்கு. இன்னொன்று, படிச்சுட்டு வேலை இல்லாத பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஏரியாவில் நிறையா திருட்டு கொலை, நிறையா கஞ்சா அடிக்கிற பசங்க இந்த மாதிரிலாம் வளர்ந்தது காரணமே வேலை இல்லை. அவங்க லைஃப்பை நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சூழலில் போய் மாட்டியிருக்காங்கன்னா அதுக்கு வெளி உலகமும் ஒரு காரணம். அவங்களுக்கான வாய்ப்பு, அவங்களுக்கான ஒரு வேலையை அவங்க கொடுத்தா தான் இங்கே இருக்கவங்களும் டெவலப் ஆக முடியும். சுற்றி இருக்கவங்க டெவலப் ஆகிட்டே போனால் இந்த இடம்
யாரும் இந்த இடத்த பார்க்கறனால இந்த இடம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. பிஃபோர் மேரேஜ் வந்து நான் வில்லிவாக்கத்தில் இருந்தேன். அவங்க வந்து 3 இயர்ஸ் வந்து ஃபிசிக்கல் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் வேலை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். லைக் செப்டம்பரில் எனக்கு மேரேஜ் ஆச்சு. இங்கே வந்து நான் சரி மேரேஜ் ஆகி 1 மந்த்துக்கு அப்புறம் நான் வந்து வேலைக்குன்னு போகணுன்னு வெளியில் ட்ரை பண்ணப்போ நான் எங்கெல்லாம் ரெஸ்யூம் கொடுத்தனோ அங்கெல்லாம் எனக்கு ரெஸ்யூம் ரிட்டன் வந்துருச்சு. நிறைய ஸ்கூல்ஸில் தான் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் லைக் அதுக்கு நியராக நான் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்கூல்கிட்ட நான் ட்ரை பண்ணிட்டேன். ஏரியாவிலேருந்து இப்போ எங்கள் ஏரியாவில் நான் இருக்கிற இடத்துலேருந்து கண்ணைநகர்லேருந்து அவுட்டர் சிட்டி எங்கெல்லாம் எனக்கு நியர்பை இருக்கோ எல்லா இடத்துலையும் ஸ்கூலுக்கு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ என்ன இது இந்த மாதிரி கிடைக்கல. ஒரு சில இடத்துல கண்ணகி நகரான்ட்டு கேட்டுட்டு அவங்க யோசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, ஏன் கண்ணகி நகர் ஒரு வேளை நம்ம இருக்கிற அந்த இடத்த குறித்து அவங்க யோசிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டேன். கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வீட்டில் இருந்துட்டு சரி இப்படியே இருந்தேன்னா நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கணும், நம்மளோட ஃபேமிலியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், வேறு அட்ரஸ் போட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு மெயினில் இருக்க அட்ரஸ்ஸு எங்கள் ரிலேட்டிவோடைய அட்ரஸ் கொடுத்து நான் அதுலேருந்து ரெஸ்யூம் ரெடி பண்ணி இங்கே தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஆஃப்டர் 1 இயர் ஆகிடுச்சு எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு. கல்யாணம் ஆகி வந்து அதுக்கப்புறம் தான் 1 இயர்க்கு அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நான் ஜாயின் பண்ணேன் ஒர்க் பண்ணி. அங்கே வந்து எனக்கு ஒரு 2 இயர்ஸ் அப்படியே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு. அதாவது அது வரைக்கும் நான் காட்டிக்கல நான் இந்த ஏரியாவிலேருந்து தான் வரேன்னு சொல்லிட்டு. ஒரு 2 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் எல்லாருக்கிட்டே சகஜமாக பேச ஆரம்பித்தோன்னே அதுக்கப்புறமா எங்கள் ஏரியாவில் இருக்க பசங்களே என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் சரௌண்டிங்கில் இருக்கவங்ககிட்டலாம் சொன்னேன். அப்போ சொல்லும்போது சரி வாங்க எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே என் ஆஃபீஸில் 2 பேர் ஜாயின் பண்ணிவிட்டேன். அது மூலிமா இப்போது கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பிக்குதுன்னா இங்கே இருக்கிறவங்களும் நல்லவங்க தான்ட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். இங்கே இருக்கவங்களும் சக மனுஷங்க தான்ட்டு அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்குமே வெளியிலேருந்து ஹெல்ப்பிங் நிறையா வருது ஏரியாவுக்கு. அதாவது நிறையா ஃபவுண்டேஷன் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, ஸ்பெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இது அவங்க வந்து எதுக்காக வந்து நமக்கு இதெல்லாம் செய்கிறாங்கன்ட்டு இன்னும் சில பேருக்கு தெரியல. அப்படி மக்கள் இருக்கிறதுக்கான காரணம் வெளி உலகம் தான் நான் சொல்கிறேன்.